7 பிறவி தீவினைகளும் நீங்கணும் அப்படின்னா திருச்சித்திரக்கூடத்துக்கு போங்க. இதை நான் சொல்லலை, தீவினைகள் அகலணும். திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. 108 திவ்ய தேசங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வைணவ தலங்களை பற்றி. தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சிவனுடைய கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரெண்டும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரே இடம். உலக புகழ் பெற்ற சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலில் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் ஒரே இடத்துல நின்று வழிபடலாம். வேறு எந்த கோயில்லையும் இந்த அதிசயத்தை காண முடியாது. ஒரே இடத்துல நின்று ஒரே நேரத்தில் பெருமாளையும் சிவனையும் வழிபடக்கூடியது தான் இந்த தில்லை திருச்சித்திரக்கூடம் என்று அழைக்கப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளேயே இந்த திருச்சித்திரக்கூடம் இருக்கு. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் தனி கொடி கம்பத்துடன் கூடிய கோயிலாக திருச்சித்திரக்கூடத்தில் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இருக்கு. இங்கு உற்சவராக திருச்சித்திரக்கூடத்தான் தேவாதி தேவன் இருக்கிறாரு. இங்கு பெருமாள் சயன கோலத்தில் ஆகாயத்தை பார்த்தபடி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா தில்லை நடராஜர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயத்தலம் அல்லவா, அதனால் பெருமாளும் ஆகாயத்தை பார்த்தவாறு இருக்கிறாரு. திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் 5 தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா, அதாவது காயையும் கனிகளையும் உண்டு காற்றை சுவாசித்து 5 விதமான தீயினை வளர்த்து கடுமையான தவத்தை செய்ய வேண்டாம். திருச்சித்திரக்கூடம் போனீங்க அப்படின்னாவே உங்களுடைய தீவினைகள் அனைத்தும் அகலும் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்கிறாரு. சைவம் வைணவம் 2 சமயங்களோட சமத்துவ நெறியை உணர்த்தக்கூடிய இந்த கோவிலில் போய் பெருமாளையும் சிவனையும் மனமுருக வழிபட்டா தீவினைகள் அகன்று வளமான வாழ்வு கிட்டும்.